வாங்க உளுந்தம் போண்டா செஞ்சுக்கலாம். உளுந்தம் பருப்பில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்தம்பருப்பு ஒரு ஒரு கப்பளவு எடுத்துக்கோங்க. 200 கிராம் நான் ஊற வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தப்பில் எடுத்துக்கோங்க. ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கறிவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா 4 பொடியாக நறுக்கினது, வெங்காயம் 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். மிளகு ஒரு 10-15 மிளகு எடுத்து வச்சுக்கோங்க முழுசாக. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கலாம். அதில் நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி இருத்து வச்சுருக்குறோங்க பருப்பு. அதை நான் பாதியும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். நம்ம மிக்ஸிலையும் அரைச்சிக்கலாம், நல்லா வரும் போண்டா. பாருங்கள், பாதியம் அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. இன்னொரு பாதியும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதில் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்து இன்னொரு பாதியும் சேர்த்து அரைச்சிட்டு எடுத்து வச்சிடலாங்க. எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். கடாயில் சூடு ஏறட்டும். நம்ம அதங்கட்டிக்கு இதெல்லாம் கலக்கிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டாவதாக அரைச்சிட்டு வந்ததை சேர்த்துக்கலாங்க. அரைச்சதோடு சேர்த்து நீங்கள் ஒரே அளவாக கூட சேர்த்துக்கலாம். பெரிய மிக்ஸி ஜாராக இருந்தால் ஒரே அளவாக போட்டுக்கலாம். 200 பருப்பையும் கிரைண்டரில் தான் செய்யணும் அரைச்சி அப்படின்றது கிடையாது. நம்ம மிக்ஸிலே நல்லா வருங்க. ஏன்னா கிரைண்டர்னால் ரொம்ப லேட் ஆகும். இதுனா ஒரு 5 நிமிஷத்தில் அரைச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு உடனே ரெடி பண்ணிடலாம். ஸ்நாக்ஸ் வேணும்னா நம்மளுக்கு ஈவினிங்கில் 1 மணி நேரம் பருப்பு ஊற வச்சா போதும். பசங்க ஸ்கூல்லேருந்து வராங்காட்டி நம்ம முன்னாடியே ஊற வச்சு வச்சிட்டோம்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்தோடனே 5 நிமிஷம் தான் அவங்க மிக்சியில் போடுறதுக்கு போட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம இதெல்லாம் வலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் அகலமாக இருக்கிற பாத்திரமாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. பச்சரிசி மாவு நம்ம பச்சரிசி கழுவி காய வச்சு அரைச்சிட்டு வந்தது. சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் 3 ஸ்பூன் சேர்த்துக்கினேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் சேர்த்துக்கோங்க பச்சரிசி மாவு. இப்போ கறிவேப்பிலை கொத்தமல்லி நம்ம பொடியாக நறுக்கி கழுவி வச்சுதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, வெங்காயம், சால்ட்டு, அதுக்கு தேவைக்கிற அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக எடுக்காது, உப்பு கம்மியாக தான் எடுக்கும். உளுந்துக்கு பார்த்துன்னு சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா கூட அப்புறம் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சிலர் கம்மியாக கூட போடுவாங்க வெங்காயம். இது வெங்காயம் நல்லா போடலாம், தாராளமாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வடைக்குன்னா கம்மியாக போடுவாங்க. இது போண்டா. பச்சை மிளகாய் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் காரத்துக்கு, அதனால் நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால நான் பச்சை மிளகாய் மிளகு ரெண்டுமே நல்லா கரெக்டாக சம அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு. அவ்வளோதான், எண்ணெய் காஞ்சிச்சு. சைஸாக எடுத்து போண்டா போல் அப்படியே எண்ணெயில் விடுங்க. ஒரே சைஸாக எடுத்து விட்டுக்கோங்க கணக்காக. ரொம்ப கொழகொழனும் இருக்கக்கூடாது, ரொம்ப டிக்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப டிக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்காது. அது நல்லா பார்த்துக்கோங்க. அந்த மாவு எண்ணெயும் நல்லா சூடு ஏறினது. நம்ம போண்டா போடுறோம் இல்லைங்களா, அவ்வளோ நேரம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லாம் போண்டாவும் மொத்தமாக போட்டுட்ட பிறகு தான் பாஸ்ட் வைக்கணும். எடுத்தோடனே பாஸ்ட்டே வச்சுனே போண்டா போட்டுகிட்டே இருந்திங்கன்னா ஒரு பக்கம் வெந்துடும், ஒரு பக்கம் வேகாது. நம்ம லாஸ்ட்டாக போட்டது வேகாமல் இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க அது. இப்போ எல்லாமே போட்ட உடனே நம்ம பாஸ்ட் பண்ணிக்கலாம். போடும்போது ஸ்லோ பண்ணிவிட்டு திருப்பி விட்டுக்கலாம்.
கொஞ்சம் பொறுமையாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸ்கிரிப்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு நல்லா இருக்குங்க. பச்சரிசி மாவு போட்டுக்கிறதுனால. உங்களுக்கு பச்சரிசி மாவை நீங்கள் அரைச்சி வைக்கல அப்படின்னாக்க நீங்கள் ஒரு 4 பச்சரிசி அதிலே கூட போட்டு அரைச்சிடலாம். நம்ம உளுந்துலே கூட ஊற வச்சு சேர்த்து ஊற வச்சு அரைச்சிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலர் அரைச்சி வச்சுருக்க மாட்டாங்க வீட்டில் பச்சரிசி மாவு. அதுக்கு தான் நம்ம எப்பயுமே பச்சரிசி 1 கிலோ ஊற வச்சு கழுவி எடுத்து காய வச்சு அரைச்சிட்டு வந்து வச்சுக்கணுமா. போண்டாவுக்கு உளுந்த வடை போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு பஜ்ஜி மாவுக்கு இதுக்கெல்லாம் பிசையும் போது 2 ஸ்பூன் போட்டு பிசைஞ்சிங்கன்னா நல்லா இருக்குங்க, கடையில் செய்கிற மாதிரியே. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் இடியாப்பத்துக்குன்னு அரைச்சி வச்சுப்பாங்க, இடியாப்பமும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சைடிஷ்க்கும் சேர்த்துக்கலாம், நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இதை வந்து அப்பப்போ நல்லா திருப்பி விட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரு சைடு வெந்துட்டுருக்கும், அப்படியே ஒரு சைடு வேகாமையே இருக்கும், மாவாகவே இருக்கும். அதனால் பார்த்து திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, கலர்ஃபுல்லாக மாறி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரே சைஸாக இருக்குது பாருங்கள். இந்த போல் சைஸ் வரையாக போட்டுக்கோங்க கணக்காக. பார்க்கும்போது உடனே சாப்பிடணும் போல் இருக்குது. கடலை மாவில் தான் நம்ம போண்டா போடணும் அப்படின்றது கிடையாது. நம்ம இப்போ இந்த உளுந்துலேயே போண்டா போட்டுக்கலாம், நல்லா சூப்பராக வரும். மீதி இருக்கிற மாவை நம்ம அடுத்து போட்டுக்கலாம். இதே போல் எல்லா மாவும் போட்டு எடுக்கலாங்க. ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு கையில் தான் அளவு, ஒரு சைஸாக போட்டால் சரியாக போச்சு, அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ பதம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே பார்த்தா தெரியும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எண்ணெய் குடிச்சிடும், அது பார்த்துக்கோங்க. எண்ணெய் அப்படியே கோத்துக்கும், அதில் அப்படியே தொட்டிங்களாவே எண்ணெய் அப்படியே ஊறிட்டு இருக்கிறதுனால அப்படியே கையெல்லாம் ஓட்டும். இது மாதிரி பதமாக இருந்துச்சுன்னா மாவு கரெக்டாக இருக்கும், எண்ணெயும் நிறைய குடிக்காது. இருக்கிற இடமெல்லாம் அப்படியே போண்டா போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா மாவும் சேர்த்து போண்டா போட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு. சாஸ், தக்காளி சாஸ் சேர்த்து கூட நீங்கள் சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ